இன்றைக்கான 3ஆம் படமாக வந்துருச்சு. சௌந்தர்யா வந்து வேறு லெவலில் தரமான சம்பவத்தை வந்து பண்ணி விட்ருக்காங்க. மாக்காப்பா எப்படி இன்டர்வியூவில் வேறு லெவல் வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மாக்காப்பா வந்து உள்ளே வர்றாப்புல. உள்ளே வந்தோடனே ஒரு வீடியோ ஒரு கலகலப்பாகுது. அதுக்கப்புறம் நான் வந்து இன்டர்வியூ பண்ண போகிறேன், என் பேச்சு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு காமெடியாக பேசிட்டு முதலில் வந்து பவித்ராவை தான் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. அவர் உங்களுக்கு விட்டு கொடுத்தாரே அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் அந்த இதில் கேப்டன்சி டாஸ்க் வந்து விட்டு கொடுத்தாரு இல்லையா, அதை வந்து கேட்குறாரு. அதுக்கு பவித்ரா வந்து வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் விட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற வார்த்தையாவது சொல்லாமல் இருந்திருக்கலாம். அதான் கண்ணியம்பா என்னென்னா அது உண்மையாலுமே வந்து அவன் தோற்று போயிட்டானா இல்லை விட்டு கொடுத்தானா அப்படிங்கிறதே தெரியல. ஏதோ ஒன்று பண்ணிவிட்டான், அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று நடந்துருச்சு. ஆனால் அதுக்கு வந்து அவன் அரகன்ஸாக இருந்தான் பார்த்தீங்களா, அது விட்டு கொடுத்தேன், இல்லை நான் வந்து தெரியாமல் விட்டுட்டேன், இல்லை ஏதோ பண்ணிட்டேன், ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆக்கினேன். அந்த விஷயம் வந்து குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். அதில் தான் 500 பேரோட உழைப்பை வந்து நாசமாக்கின முத்துக்குமரன் அப்படிங்கிற உண்மை வந்து வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யாட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த வீட்டில் யார் சேஃப் கேம் விளையாடுறா அப்படின்னா, அது நான் முத்துக்குமரன் தான். முத்து தான் வந்து சேஃப் கேம் வந்து விளையாடுறாப்புல. அப்பப்போ அங்கங்கே வந்து கருத்து பேசுகிறாப்புல. அவரே வந்து மாட்டிக்குவாப்புல. அப்பப்போ அங்கங்கே வந்து ஒரு கருத்து பேசுவாப்புல. அதுக்கப்புறம் அவரே மாட்டிக்குவாப்புல. அவரே வந்து இதை கேட்டுட்டு கண்ணியவன், ஆஹா நம்ம என்ன வேர்ல்டை வந்து என்னோடய ராசியே வந்து சௌந்தர்யா தான். பெட்டியை வேகமாக எடுத்துகிட்டு வந்துருப்பான்ல, 50,000 எடுத்து வந்து என்னுடைய பெட்டியே ராசியே வந்து சௌந்தர்யா தான் சொல்லி பெட்டியை கொடுத்துருப்பான். அது எதுக்கு அப்படின்னா சௌந்தர்யா வந்து ஒரு நல்ல இதில் வைக்க. ஜாக்லின் அதே மாதிரி தான் முத்துக்குமரனை ஏற்றிக்கிட்டே இருக்கவும் ஜாக்லின்ட்ட வந்து நயந்து போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் பண்ணிட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறான், சந்தேக கேஸு ஜாக்லின் அப்படிங்கிறான். அதே மாதிரி தான் வந்து சௌந்தர்யாவுக்கு நம்ம வந்து இப்படி ஒரு கிரெடிட் கொடுக்குற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க, நம்மளை பற்றி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க, நம்ம முகத்தில் வந்து கிழிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பான். ஆனால் சௌந்தர்யா வந்து இந்த வீட்டில் அதிகமாக சேஃப் கேம் விளாட்ற ஒரே ஆளை வந்து கண்ணியம் போய் தான் அங்கங்கே அவன் கருத்து போடுவான். அப்படி கருத்து பேசினா கூட அவன் வந்து மாட்டிக்குவான் அப்படின்னு சொன்னது வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.